ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புட்டுனாலே நம்ம அரிசி மாவுலையும் ராகி மாவுலையும் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் நான் இன்னைக்கு ரவையை வச்சு சூப்பரான டேஸ்டியான புட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த ரவா புட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போ ரவா புட்டு செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல தான் எடுத்திருக்கேன். இப்போ ரவையை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம வந்து நார்மலா புட்டு மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே போலவே நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. தண்ணி வந்து லைட்டா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கு. லைட்டா தெளிச்சு விட்டு நான் வந்து மாவை பிசைஞ்சுக்கிறேன். லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு ரவையை வந்து இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி தெளிக்கவே நல்லா ரவையில தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி நல்லா இந்த மாதிரி உதிரியா கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு பிசையவே நல்லா கையில ஒட்டாம நல்லா ரவை வந்து திரண்டு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். நம்ம ரவையோட சேர்த்து தேங்காய் பூவையும் பெசரிட்டு நம்ம புட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ரவையோட சேர்த்து தேங்காய் பூவையும் நல்லா பெசரி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா ரவையை வந்து கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரவையில் நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா பொலபலன்னு உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இப்படியே கூட பண்ணிக்கலாம். இல்லை நல்லா மணலாக நம்மளுக்கு வந்து புட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பல்ஸ் விட்டுட்டிங்கன்னா கெட்டிப்பட்டுரும். லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா மணலாக கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜே போதும். அதனால் வந்து நான் இப்படியே புட்டு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ புட்டு குழாய் எடுத்துருக்கேங்க. அதில் தட்டு சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பூ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரவை புட்டை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு மறுபடியும் ரவை புட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குழாய் வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு இது மாதிரி தேங்காய் பூ கொஞ்சம் ரவை கொஞ்சங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் முழுசாவே எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, மேலாப்பில் பூ மாதிரி தான் போடணும். ரொம்ப அழுத்தி போடாமல் மேலாப்பில் தான் போடணும். அப்போ தான் புட்டு நல்லா வெந்து வரும்போது சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நம்ம புட்டு குழாய் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆவி வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற புட்டு மாவை நான் இந்த மாதிரி தேங்காய் சரட்டை எடுத்திருக்கேங்க. அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு தேங்காய் வந்து அந்த ஓட்டையில் நம்ம போடுற புட்டு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து வச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். மேலேயே மீதி இருக்கிற புட்டு மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரவா புட்டையும் சேர்த்துட்டேன். மேலேயும் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு அப்படியே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வச்ச ரவா புட்டு ரெடியான உடனே இந்த புட்டை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழாய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம தேங்காய் சரட்டையை அதே போலவே வச்சுக்கலாம். அழகாக குக்கர் விசில் போடுற இடத்துல இந்த மாதிரி நம்மளோட சரட்டையை உள்ளே வச்சிங்கன்னா ஈஸியாகவே உள்ளே போயிடும். அவ்வளோதான், இப்போ உள்ளே வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ரவா புட்டு ரெடியாகி கிடைக்கும். நல்ல ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும், நல்லா ஆவியும் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழாய் புட்டு வந்து எடுத்துக்கலாம். புட்டு குழாய்க்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நான் வெளியே தள்ளிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நம்மளோட ரவா புட்டு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சரட்டையில் வச்ச புட்டையும் வெளியே எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரவா புட்டோட கொண்டக்கடலை கறியையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாட்டு சர்க்கரையோட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு புட்டு கூட சில டைம் வரன்னு போன மாதிரி ஆகிடும்.
ஆனால் இந்த ரவா புட்டு நீங்கள் எப்படி செஞ்சாலும் சூப்பராக வருதுங்க. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரவா புட்டு ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் ரவா புட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.